இந்த வார ஊர் சுற்றலாம் வாங்க பகுதியில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள வெள்ளை மாளிகையை சுற்றி பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செட்டிநாடு அரண்மனை, 1000 ஜன்னல் வீடு, 108 பிள்ளையார் கோவில் முதலியவை சிறப்புமிக்க இடங்களாக கருதப்படுகிறது. இதேபோல் பெருமாள் கோவில் பகுதியில் அமைந்துள்ளது வெள்ளை மாளிகை. சுமார் 78 ஆண்டுகள் பழமையான இந்த வெள்ளை மாளிகை சிறந்த பராமரிப்புடன் செட்டிநாடு கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வீட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் அனைத்தும் பர்மாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட தேக்கு மற்றும் ரோஸ் மரத்தினால் ஆனவை. வெயில் காலம் என்றாலும் குளிர்காலம் என்றாலும் ஒரே தட்பவெப்ப நிலையை கொண்டிருப்பது இதன் சிறப்பம்சமாகும். 1938 கட்டி கிரகப்பிரவேசம் செய்யப்பட்ட வீடாகும். இன்றைய தினம் இது 78 வருஷமாக இந்த வீடை நாங்கள் நல்ல முறையில் பராமரித்து மெயின்டைன் பண்ணி வருகிறோம். இந்த வீடை நாங்கள் தற்போதுக்கு பூட்டி தான் வைத்திருக்கின்றோம். பூட்டி வைத்திருந்தாலும் இதை நல்ல முறையில் பராமரித்து வருகின்றோம். இன்றைக்கு இந்த மாதிரி வீடுகள் கட்டுவதற்கு உரிய ஆள்கள் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நேர்த்தியாக கட்டப்பட்ட வீடு. இந்த வீடு முழுக்க முழுக்க பர்மா தேக்கினால் கட்டப்பட்டதாகும். அதுபோக ரோஸ் வுட்டும் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வேறு எந்த மரமும் இதில் பயன்படுத்தப்படவில்லை. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் மழை நேரங்களில் வெதுவெதுப்பாகவும் உள்ள ஏசியே தேவையில்லை இந்த வீட்டிற்கு. அந்த அளவிற்கு இந்த வீடு அந்த சிறந்த முறையில் கட்டப்பட்டுள்ளது. மிக பெரியதாகவும் செட்டிநாடு பாணியில் கட்டப்பட்டதாகவும் இந்த வீடு அமைந்திருக்கிறது. பிரதான கதவுகள் மற்றும் நுழைவு வாயில்கள் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் காட்சியளிக்கின்றன. கட்டிடக்கலையின் அழகியலை தாங்கி நிற்கும் காரைக்குடியின் மாளிகைகள் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தாங்கி நிற்கிறது.